SPM 08 பேட்ச் தேர்வு முடிவுகள் வந்து இந்த 31 மார்ச் வெளியாக போகுது இல்லைங்களா. இது வந்து முடிவில்லை, இதுதான் வந்து ஆக்சுவலி உங்களோட வாழ்க்கை பயணத்தோட ஆரம்ப புள்ளி. ஏன்னா இந்த வச்சு தான் நீங்கள் அடுத்து எதிர்காலத்தில் என்ன படிக்க போகிறீங்கன்னு இல்லைங்க, எதிர்காலத்தில் உங்களோட வாழ்க்கை எப்படி அமைய போகுது அப்படின்னு அந்த சரியான துறையை தேர்ந்தெடுத்து படிக்க போகிற அந்த முக்கியமான முடிவை இது முடிஞ்சுதான் வந்து எடுக்க போகிறீங்க. ஸோ ஆக்சுவலி முடிவு எடுக்கிறதுக்கு 31 மார்ச் உங்களோட ரிசல்ட் வந்து முக்கியமாக இருக்கலாம். ஆனால் அதற்குண்டான தயார் நிலை ரொம்ப முக்கியம் பிள்ளைங்களா. இன்றைக்கி ரிசல்ட் எடுத்து நாளைக்கு அப்ளை பண்ணி நாளான்னைக்கு போகிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இன்னும் சரியாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய விஷயமாக நிச்சயமாக இருக்காது. உண்மை தானே. ஸோ அதுக்காக தான் சுரமேட்டோ இந்த கைடன்ஸ் வந்து நம்ம எப்போ SPM முடிஞ்சிச்சோ அப்போ இருந்தே ஆரம்பிச்சிட்டோம். ஸோ UPU திறந்ததில் இருந்து ஏறக்குறைய 8000க்கு மேற்பட்ட மாணவர்களும் பெற்றோர்களும் நம்மளோட சுரமேட்டோ குரூப்பில் வந்து அதோட வழிகாட்டுதலில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்காங்க. நாம் நினச்சிக்கிட்டு இருந்தோம் இப்போ நம்ம கொடுக்குற தகவல் வந்து எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு, எல்லாருமே வந்து இந்த ஒரு விஷயத்தை வந்து பின்பற்றுறாங்க அப்படின்னா இல்லைங்க. ஆன்லைன் மூலியமாக கண்டிப்பாக அது ஒரு லிமிட்டேஷன் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ சமீபத்தில் நம்ம கேரியர் கைடன்ஸ் 2 அதாவது நேராக போயிட்டு மாணவர்களும் பெற்றோர்களையும் சந்திக்கலாம் அப்படின்னு ஏற்பாட்டாளர்கள் எங்கேயாவது அழைப்பு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அதுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம். இப்போ சமீபத்தில் பட்டுவத்து போயிருந்தோம்ல. ஸோ அங்கே கேட்டப்ப 90% மாணவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் நடக்கிறதே வந்து ஆக்சுவலி தெரியல. ஸோ அதற்காக கண்டிப்பாக ஃபிசிக்கல் டூர்ஸும் இருக்க போகுது. SPM ரிசல்ட் முடிந்ததுக்கப்புறம் எங்களை நேரடியாக எங்களோட அலுவலகத்தை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா நிறைய பெற்றோர்கள் இதை தான் வந்து கேட்குறீங்க. ரொம்ப முக்கியமானது, நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன் பிள்ளைங்களா, SPM ரிசல்ட் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் மேற்கொண்டு படிக்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை டாக்டர் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயம் வரைக்கும் வந்து கண்டிப்பாக இதோட வழிகாட்டுதல் வந்து தெளிவாக உங்களோட எதிர்காலத்தை நோக்கி நிச்சயமாக இருக்கும். நீங்கள் யோசித்து வைக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, உங்களோட எதிர்கால வாழ்க்கை அமைச்சிக்கக்கூடிய நல்ல ஒரு வேலையை நீங்கள் மைண்டில் வந்து தேர்ந்தெடுங்க. அதுக்குண்டான குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நான் மறுபடியும் கொடுக்குற வாக்குறுதி நிச்சயமாக அதுக்குண்டான வாய்ப்புகளை உங்களுக்காக கதவுகளை தட்டி ஏற்படுத்தி கொடுத்து வழிகாட்டுதல் வந்து வேலை வரைக்கும் நிச்சயமாக இருக்கும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவலை இன்னும் பரவலாக வந்து பகிர்ந்துக்குங்க. நம்மளோட ஆன்லைன் கைடன்ஸ் ஸ்டூடெண்ட் வழியாக தொடர்ந்து இருக்கும். மேலே வந்து பயோவில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. அதே நேரத்தில் நம்மளோட கேரியர் கைடன்ஸ் 2 அதுக்குண்டான அறிவிப்புகளும் வந்து அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஃபாலோ பண்ணுங்கள். என் தகவலை பரவலாக பகிர்ந்துக்குங்க. இந்த 31 மார்ச் உங்களோட SPM முடிவு வந்து வெளியே வரப்போகுது. ஆனால் அது உங்களோட வாழ்க்கையோட முடிவு இல்லை, எண்ட் பாயிண்ட் இல்லை, இதுதான் ஆரம்பம் பிள்ளைங்களா. ஏன்னா இதே நேரத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்றவங்க எல்லாமே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கல்வி பயணம் நீங்களும் வந்து பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அந்த வழிகாட்டுதலில் இந்த வருஷம் அதை தான் நான் முடிவு எடுத்துருக்கோம், எல்லாருமே சேர்ந்து வழிகாட்ட போகிறோம் அப்படின்னு. பரவலாக பகிர்ந்துக்குங்க. தெரியாத புரியாத பெற்றோர்களும் மாணவர்களும் இருப்பாங்க நண்பா. ஸோ அவங்கக்கிட்ட வந்து எங்கள் சார்பில் இல்லைங்க, நம்ம சார்பில் சமுதாயத்து சார்பில் இந்த தகவலை சரியாக வந்து விலைக்கு கொண்டு போய் சேர்த்துருங்க. வெற்றி வணக்கம், டாக்டர் மனிதன்.